சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்ட தொடங்கிருச்சு. மூஞ்சி கிளியராக தெரியுதா? நான் எங்கே போகிறேன் தெரியுமா? கண்டியோடைய வியூ பாயிண்ட். அங்கே தான் போகிறேன். வியூ பாயிண்ட். அப்பா, அங்கேருந்து பார்த்தா முழு கண்டியையும் பார்க்கலாமா, மொத்த அந்த டவுனும் தெரியுமா, அவ்வளோ இடத்துல இருக்குது வியூ பாயிண்ட். காட்டுறேன், பார்க்குறீங்களா? முதல்ல வியூ பாயிண்ட்டை காட்டுறேன், அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் கண்டியை காட்டுறேன். பாருங்கள், ஐயோ பாருங்க, அந்த கூட்டமாக நிற்கிறாங்களா? ஜூம் பண்ணி பார்ப்பேன் எவ்வளோ தூரம் வருது. அந்த பஸ் ஸ்டாப்பு மாதிரி நின்று எல்லாம் பார்த்துட்டு வரும். அதுதான் வியூ பாயிண்ட். அங்கே போகணும், இந்த வழியில் போகணும். ஏற்கனவே ஏறி மூச்சு வாங்குது. பாருங்க, கும்பல் பஸ்ஸிலலாம் போகிறான் வெள்ளைக்காரன். கும்பலாக வரானுவா பாருங்க, நடந்து வராங்க. இந்த பாருங்க, முன்னாடி ஒரு பொம்பளையை பாருங்க, மக்கள் நடந்தும் போகிறாங்க. செம்ம எக்ஸசைஸு, மூச்சு வாங்க வாங்க ஏறுற. இந்த பாருங்க, இங்கேருந்து பார்த்தாலே பாருங்கள் மலை பிரதேசம் இப்படி தெரியுதுன்ட்டு. இது ஒரு ஹோட்டல், மலை மேலே ஒரு சந்துக்குள்ளே ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. போகிறோம், அங்கே ஒரு ஹோட்டல் தெரியுது பாருங்க. இந்த மூளை புந்துக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருக்குது. தான் கண்டி நகரம். லைட்லாம் போட்டாங்க. அந்த ஏரி, கண்டி ஏரியை பாருங்க. சரி, வியூ பாயிண்டில் போய் பார்ப்போம். கண்டி நகரம். வியூ பாயிண்ட். மக்கள் கார்லையும் பைக்லையும் ஆட்டோலையும் கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்குறாங்க. அதாவது வியூ பாயிண்ட் இது வந்து எல்லாம் செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். இதான் முழுமையான வியூ பாயிண்ட். கண்டி நகரமே இருட்டில் எப்படி இருக்கு பாருங்க. இப்படி எவ்வளோ கிளியராக தெரியும்னு தெரியல. காட்டுறேன். இதுதான் கண்டியோடைய லேக், ஏரி. வீட்டில் பாருங்க. அப்புறம் அனுப்பி பாருங்க. கண்டி நகரத்தை இரவு நேரத்தில் பார்க்கணும், அதுக்காக தான் வந்தேன். இன்னொரு இடம் வந்து பகலில் காட்டுறேன். வெளிச்சத்தில் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கண்டி நகரம் எப்படி தெரியுதுங்கிறத பகலில் ஒரு நாளைக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இப்போதைக்கு நைட்டில் கண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வியூ பாயிண்ட். கண்டியிலேயும் உயரமான எவ்வளோ உயரமான இடமும் இருக்குது. இது வியூ பாயிண்ட்னு வச்சுருக்கிறாங்க. மக்கள் கூட்டமாக வந்து இங்கே வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, குடும்பமாக. இது அப்படியே இன்னும் போகுது. இந்த பாதை அப்படியே மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும். இன்னும் உச்சத்துக்கு போகும்போது எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில.